இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் செழித்திருப்பதை தேவன் விரும்புகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 காரணங்கள் தான் உண்டு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இந்த 2 காரணங்களுக்குள்ளாக அடக்கிவிட முடியும். ஒன்று, சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது. இன்னொன்று, தேவனை சரியாக அறிந்து கொள்ளாதது. ரெண்டும் ஒரே வாக்கியம் மாதிரி இருந்தாலும் கூட வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரியும், இன்றைக்கி நிறையா பேருக்கு சரியான தேவன் தெரியாது. தேவன் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் நம்பலாம், பல விஷயங்களை அவர்கள் நம்பலாம். ஆனால் சரியான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இது சரியான தேவனை அறிந்து கொள்வது. ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பலர் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. அவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவில்லை. பல சமயங்களிலே உலக கருத்துக்களை நாம் நம்புகிறோம். தேவனை குறித்து உலகம் என்ன கருத்து வைத்திருக்கிறதோ அதை நாம் நம்புகிறோம். தேவனை குறித்து அல்லது இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் பல கருத்துக்கள் இருக்குது பாருங்கள், பல தத்துவங்கள் இருக்குது. பல பேர் பலவிதமாக காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும், உறுதியானதாக இருக்க முடியும். தேவன் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. இந்த வேத புஸ்தகம் ஒரு மத புஸ்தகமும் அல்ல. இந்த வேத புஸ்தகம் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இது ஒரு வழி. இந்த வழியிலே நீ நடக்க வேண்டும், இந்த வழியிலே நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், இதை வேதம் சொல்லுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், இதை வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் வேதத்திலே தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொண்டோமானால் உலகத்தினுடைய பல்வேறு உபதேசங்களுக்கு அல்லது பல்வேறு கருத்துக்களுக்கு நாம் பலியாக மாட்டோம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பைபிளை இருந்து நம்ம வாசிக்கிறோம், ஆனால் உலகம் என்ன சொல்லுதோ அதுதான் தேவனை குறித்து நாம் நம்புகிறோம். மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தேவன் சில சமயங்களில் நல்லது செய்வார், சில சமயங்களிலே கெட்டது செய்வார். இது பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. கடவுள் நன்மை செய்வார், கடவுள் தீமை செய்வார். நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், கடவுள் நல்லவரா கெட்டவரான்ற முடிவுக்கு வரணும். கடவுள் நல்லவர்னா அவர் நன்மை மாத்திரம்தான் செய்ய முடியும். கடவுள் கெட்டவர்னா அவரால் நன்மையே செய்ய முடியாது. ரெண்டையும் அவர் செய்வார்னு போட்டு குழப்பக்கூடாது. யாரோ அப்படி சொன்னாங்க, ஆண்டவர் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான். இது பாருங்க, இதை கிறிஸ்தவங்க ரொம்ப நம்புகிறாங்க. நல்லா இருக்குது இந்த வசனம், உண்மையான வசனம் மாதிரி தெரியுதேன்னு. ஆனால் பைபிளில் ஒரு இடத்துல கூட அப்படி இல்லை. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக நடப்பதற்கு நாம் நம்ப வேண்டிய வசனம். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. தேவன் யாருக்கும் சோதனையை தர்றவர் இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. உலகம் 100 காரணங்கள் சொல்லலாம், உலகம் தன்னுடைய நம்பிக்கையை சொல்லலாம், ஃபிலாசபி தத்துவ ஞானிகள் தங்களுடைய தத்துவங்களை சொல்லலாம், மார்க்கவாதிகள் தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறதா? வேதம் அப்படி சொல்லலை. கடவுளுக்கு கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான், அப்படி வேதம் சொல்லலை. நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், அப்படி வேதம் சொல்லலை. எந்த அதிகாரம், எந்த வசனத்தில் அப்படி இருக்கு? தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவர் 2 பேருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இப்படிதான் வேதம் சொல்லுது. ஆகவே தேவனை குறித்த நல்ல விஷயங்களை, தேவனை குறித்த சரியான விஷயங்களை, தேவன் நல்லவர் என்கிற கண்ணோட்டத்திலே நாம் தேவனை குறித்து கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. இரண்டாவது, மக்கள் அதிகம் குழப்பிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தேவன் புரிந்து கொள்ள முடியாதவர் என்று நினைக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? கடவுள் எப்போ என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாதுன்றாங்க. அவர் எப்போ என்ன செய்வாரோ, யாருக்கு என்ன கொடுப்பாரோ, எப்படி கொடுப்பாரோ எதுவுமே தெரியாது. அப்படி தான் கடவுளை வச்சுருக்கிறாங்க. கடவுள்னா அவர் திடீர்னு காரியங்களை செய்கிறவர் மாதிரி நினைக்கிறாங்க. திடீர்னு காரியங்களை செய்கிறவர் கடவுள் கிடையாது. நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, அங்கே ஒருத்தர் தலையெல்லாம் ஒரு அழுக்கு
அடைஞ்சு வஸ்திரம் கிழிஞ்சு ஒரு கல்லை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு பைத்தியக்காரனாக கல்லுகளை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறார். நீங்கள் தைரியமாக அவர் பக்கத்தில் போவீங்களா? அந்த ரோட்டில் போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா அவன் எப்போ என்ன செய்வானோ தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு பைத்தியக்காரனை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? எப்போ என்ன செய்வானோ தெரியாது, பார்த்து போ அப்படி சொல்கிறோம். கடவுளை பற்றியும் அப்படியே சொல்கிறோம், அவர் எப்போ என்ன செய்வாரோ தெரியாதுன்ட்டு. ரெண்டு பேரும் ஒன்றாக்கிட்டோம். கடவுள் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் கோபமாக இருக்கும்போது ஒரு மாதிரியும், ரொம்ப அன்பாக இருக்கும்போது எல்லாம் அவருக்கு சாதகமாக நடக்கும்போது வேறு மாதிரியும் நடந்துப்பாருன்னு நினைக்காதீங்க. தேவன் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் திட்டமிட்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே வெகு காலங்களுக்கு முன்பாக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை மனிதர்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி நோவாவுக்கு சொல்லி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த உலகத்தை அழித்தார் தன் ஜலத்தினால. அதுக்கு முன்னாலேயே இவன் மரிக்கும் பொழுது இந்த காரியம் நடக்கும். அதான் மெத்துசுலா. மெத்துசுலா என்று சொன்னால் இவன் மரிக்கும் போது அந்த காரியம் நடைபெறும். அப்படி மெத்துசுலா காலத்திலேயே இந்த பைபிள்லேயே ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க யார் தெரியுமா? வாழ்ந்ததில் இந்த மெத்துசுலா 969 வருஷம் மெத்துசுலா தான் அதிகமாக வாழ்ந்தது. ஏன் மெத்துசுலா அதிகமாக வாழ்ந்தான்? அதிகமான நாட்கள் தேவன் பொறுமையோடு கூட இருக்கும்படியாக அதிகமான நாட்கள் தேவன் பொறுமையோடு கூட இருந்தார். ஏன்னா இவன் மரித்தா அந்த சம்பவம் நடந்துடும். அதனால தான் உலகத்தில் அதிகமான நாட்கள் வாழ்ந்த ஒரு மனிதனை அந்த இடத்துல குறிப்பிட்டு அதுவரையும் தேவன் பொறுமையோடு கூட இருந்திருக்கிறார். தேவன் எல்லா காரியத்தையும் முன்கூட்டி திட்டமிட்டு சொல்லுகிறார். என் தாசனாய் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் ஒன்றையும் மறைப்பதில்லை, இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. காலைல ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி நடந்து கொள்வதற்கு அவர் மனிதர்கள் கிடையாது. அவர் தேவன். அவர் திட்டமிடுகிறவர். அவர் மனநிலையை பொறுத்து காரியம் செய்கிறவர், மூடை பொறுத்து வேலை செய்கிறவர் கிடையாது. அவர் எனக்கு நல்ல மூடு இருந்துச்சு ஆனால் நல்லது செஞ்சேன், கெட்ட மூடு இருந்துச்சு உடனே ஒரு சுனாமி அனுப்பிச்சிட்டேன், அப்படி வேலை செய்கிறவர் இல்லை. தேவனை பற்றி புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது வருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அன்பானவர், அவர் நன்மை செய்கிறவர், மீட்கிறவர், மன்னிக்கிறவர். இப்படிப்பட்ட தன்மைகளிலிருந்து அவர் மாறுவதே கிடையாது. அந்த தன்மைகளிலிருந்து தான் வேலை செய்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி அதை காத்து அதை நமக்கு பலிக்க செய்கிறவர். தேவன் புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்படிலாம் நடந்துச்சுன்னா தேவன் இப்படிலாம் நம்ம ஆசீர்வதிப்பார். இப்படி இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு இப்படி நடக்கும், இப்படி செய்யலைன்னா நமக்கு தீமை நடக்கும். இப்படி தேவனுடைய செயல்பாட்டு விதிகள் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ செஞ்சிட்டாருங்க, திடீர்னு என்ன நினச்சிட்டாரு தெரில, நம்மளை வாட்டி வதைக்கிறாரு, அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி செய்கிறவர் அல்ல. மூன்றாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இதை தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் நம்மை சோதிப்பவர் அல்ல. தேவன் நாம் புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்கிற சத்தியத்தை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் செழிக்கிறது முடியவே முடியாத காரியம். ஒருத்தர் என்கிட்ட இப்படி கேட்டார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவனே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி பேசிகிட்டு இருந்தால் ஜனங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னார். ஜனங்க பயப்படணுங்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு ஒரு பயங்கரமான முகமூடியை போட்டு விட முடியாது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் காட்ட முடியும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் யார் என்று. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:22 நாம் இதை வாசிக்கிறோம். தேவன் உண்டாக்கின உடனே ஆசீர்வதிக்கிறார். அதான் அவர் உள்ளம். அவருடைய உள்ளமே ஆசீர்வதிக்கிற உள்ளம். பிறகு மனுஷனை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:27. ஆதியாகமம் 24:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 25:11 ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாம் மரித்த உடனே ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். பிறகு அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். பிறகு அவர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று யோபு 42:12 வாசிக்கிறோம்.
இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் குழந்தைகளை எல்லாம் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இறுதியாக அவர் பரமேறி செல்லும் பொழுது தன்னை 2 கைகளையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார் என்று எத்தனை முறை வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். அவருடைய உள்ளம் ஆசீர்வதிக்கிற உள்ளம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழும்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் தீங்கை கூட்டுகிறது இல்லை என்று நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். சில பேர் ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு வதைக்கிறவர் மாதிரி பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் வதைக்கிறாரு. ஏன்னா நமக்கு சின்னதிலே சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம அங்கே போன பிறகு இரும்பு சட்டியில் போட்டு நம்மளை வறுப்பாங்கலாம் சொல்லி கொடுத்ததுனால அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை வதைக்கிறார் போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் வதைக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நேராக நடக்கிறார், அப்படியே ஸ்டெடியாக இருக்குது அவருடைய தன்மைகள். எங்கேயுமே அவருடைய தன்மைகள் மேலும் கீழும் ஆகவே இல்லை வேதாகமத்தில். பாருங்க, சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் சபிக்கிறார்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சபிக்கிறார்னு வேதத்தில் சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் யாரையும் சபிக்க வேண்டியதில்லை. ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழாத போது சாபம் தன்னால் அங்கே இருக்கும். யாரும் இருட்டை உண்டாக்க வேண்டியதில்லை. வெளிச்சத்தை ஒருத்தர் உருவாக்கலைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா அங்கே இருட்டு இருக்கும். த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் கால்ட் டார்க்னஸ். அதனால் அவன் தான் இருட்டை உண்டாக்கணும் அப்படி சொல்ல முடியாது. வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்தை தான் நம்ம உண்டாக்கணும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, அதனால் அவருடைய சாபம் இருக்கிறது. ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, ஆல்ரெடி அப்படிதான் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதாவது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். அப்படி வாழும்படியாக தான் மனிதனை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேறு வகையில் வாழும் பொழுது மனிதன் கஷ்டப்படுகிறார். அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுக்கிறவர். சாத்தானுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே, சாத்தான் நம்மிடத்திலிருந்து எடுக்கிறவன், தேவன் நமக்கு கொடுக்கிறவர். இதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு யோபு சொன்னதை வாசித்து கர்த்தர் எடுக்கிறவர் நினைக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா யோபு கிட்ட இருந்து யார் எடுத்தா நமக்கு தெரியும், கர்த்தர் எடுக்கலன்றதும் நமக்கு தெரியும். அப்படி சொல்ல சொல்லி வேதம் சொல்லலை, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு எங்கேயும் இல்லை. அது ஒரு கட்டளை இல்லை. யோபு என்ன சொன்னானோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்குது, அவ்வளவுதான். நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதாகமும் எங்கும் நமக்கு சொல்லப்படலை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லப்படலை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும். கொடுக்கிறவர். அவருக்கு வந்ததே ஜீவனை கொடுப்பதற்காக. அவருக்கு ஒரு மிஷன், அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அவர் சில சமயத்தில் எடுத்துருவார்னு பேசுறது அவருடைய சுபாவத்துக்கு நாம் ஏற்படுத்துகிற இழுக்கு. அது அவருடைய தன்மைக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம். ஆதியாகமம் 1:29 மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்றார். முதல்ல மனுஷனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தார். தேவன் எப்பொழுதும் மனுஷருக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். பிதாவுடைய தன்மையை பாருங்க. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். 1 யோவான் 4:10 இப்படி சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் கொடுக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். குமாரன் என்ன செய்தார்? தன்னையே கொடுத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று தீத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மனுஷருக்கு வரங்களை கொடுக்கிறார். இப்போ தேவனுடைய தன்மைகள், அந்த 3 தன்மைகளை நீங்கள் பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவருமே கொடுக்கிறவர்களாகவே இருக்குது. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். நம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டாரே, மற்றதெல்லாம் நமக்கு கொடுப்பாரா, நம்மகிட்ட எடுப்பாரா?
அவர் எடுக்கிற தேவன் அல்ல, அவர் தருகிற தேவன். யோபு பற்றி நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் பக்தி அறிக்கை பண்ணுறாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றாங்க. என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. ஏன்னா யோபு அப்படி தான் சொன்னான். நீங்கள் வாசித்து பாருங்கள், யோபு 42:3 யோபு சொல்லுகிறான், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். எனக்கு தெரியாமல் பேசிட்டேன், நான் அலப்பிட்டேன், என் புத்திக்கு தெரியாத நான் பேசிட்டேன் அப்படி சொல்கிறான். அதை எடுத்து வச்சு நாம் நம்முடைய சாட்சியாக, நம்முடைய பக்தி வாழ்க்கை, நம்முடைய அறிக்கையாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யோபுனுடைய வாழ்க்கையை பல வகையில் தியானிக்கிறோம். முதல் அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, சாத்தான் எப்படி யோபுட்டு எடுத்தான். ஆனால் கடைசி அதிகாரம் இப்படி முடிக்குது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். கர்த்தர் எடுத்தார்னு போடல, கர்த்தர் தந்து அருளினார். கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்கிறோம்? கொடுக்கிற தேவனை பாருங்கள், கெடுக்கிற தேவனாக அவரை பார்க்காதிருங்கள். அவர் கொடுக்கிற தேவன். சில பேர் சொல்றாங்க, தேவன் நமக்கு எதையாவது கற்றுத்தருவதற்காக வறுமையை தரலாம் அப்படின்றாங்க. வறுமை வியாதியெல்லாம் கொடுத்து தான் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். வறுமையை வியாதியும் கற்றுக் கொடுப்பதற்காக, ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காக வறுமையை வியாதியும் அவர் தர வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அதையெல்லாம் விட பெரிய விஷயத்தை ஒன்று வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினாலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவர் தமது வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்டு அப்படி பண்ணாதான் தேவன் தருவார் நினைக்கிறாங்க. அவர் தர்றதுக்கு ஆசையாக இருக்கிறார். நம்ம தொந்தரவு தாங்காமல் அவர் தரல, அவர் நமக்கு தருவதற்கு ஆசையாக இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆங்கில வேதம் இன்னும் அழகாக சொல்லுது, he will not withhold any blessings. அவர் எதையும் தான் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் அது தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது உடனே தருவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை கேட்டாலும் அவர் செய்வதற்கு தயங்கவோ, ஐயோ இவ்வளோ பெரிய காரியத்தை கேட்டிய, அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படின்னு அச்சப்படவும் மாட்டார். ஏன்னா அவரால் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால் செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து உங்களுக்கு வலியுறுத்துவது, தேவன் செழிப்பின் விரோதி அல்ல. அவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். அவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜனங்கள் மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள்னு சொன்னார். தேவன் செழிப்புக்கு விரோதி என்றால் ஏன் இந்த உடன்படிக்கை செய்யணும்? ஆபிரகாமோட அந்த உடன்படிக்கை செய்யும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள் ஏன் சொல்லணும்? அது மாத்திரம் இல்லை, உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி, இந்த உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படி அவர் என்ன செய்கிறாராம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருகிறார். அது தவறானதாக இருந்தால், ஐஸ்வர்யம் தவறு என்று சொன்னால் அதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் ஏன் பலன் தரணும்? ஆகவே இந்த ஐஸ்வர்யமோ இந்த செழிப்போ தவறானதல்ல, அது தேவனுடைய சித்தம். நம் தேவனை பற்றிய பார்வை, தேவனை குறித்து நாம் வைத்திருக்கிற பார்வையை நாம் மாற்றியாக வேண்டும். தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் கொடுக்கிறவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் கெடுக்கிறவர் அல்ல, தேவன் கொடுக்கிறவர், தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் தருகிறவர். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தேவனை குறித்து நாம் வைத்திருப்போமானால் நாம் செழித்திருப்பது மிக மிக நிச்சயமான ஒன்றாக மாறிவிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பற்றிய இந்த உலகம் சொல்லுகிற தவறான கருத்துக்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த நாளிலே உம்மை குறித்த சரியான படத்தை அவர்கள் காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். வேதம் உம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுதான் உண்மை, அதிலே தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் அதை சரியாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. இதுவரை மனதிலே போடப்பட்ட எல்லா தவறான எண்ணங்களும் கருத்துக்களும் அகலுவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவன் நல்லவர் என்கிற எண்ணம் உள்ளே வருவதாக. தேவன் எங்களுடைய சுகத்தை விரும்புகிறார். தேவன் எங்களை செழிக்க பண்ணுகிற தேவன், தேவன் எங்களுக்கு கொடுக்கிற தேவன். தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த அவர் மற்றவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட அருளாதிருப்பது எப்படி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.